நான் உங்கள் பாபிலோனா பேசுகிறேன். இப்போது இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பொம்மை நாய்கள் இதோட மியூசிக் லான்ச்காக நாங்கள் வந்திருக்கோம். இந்த மூவிஸ் ஃபுல் பக்கா டெவில் அண்ட் த்ரில்லிங் மூவி சொல்கிறத விட அதுக்கு மேலே ரொம்ப எஸ்டாப்ளிஷான ஒரு மூவி. இதில் வந்து நாங்கள் ஹோல் டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இதோட மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம பாபா விக்ரம் சார் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா அவரோட வே ஆஃப் டாக்கிங், பிஹேவிங், இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் அண்ட் இட்ஸ் அ சூப்பர் ஜென்யூன் மேன், வண்டர்ஃபுல் பர்சன். என்னென்ன இந்த மூவியில் பண்ணதுனால அவரை பற்றி நான் பேசலை. நார்மலாக அவரோட ப்ரீவியஸ் மூவி கண்ணம்மா, அந்த மூவிலேயே லைக் something I want to do, I thought, but it's my bad luck, I didn't do that movie, so I got this movie. இதில் நான் ஐட்டம் சாங் மட்டும் பண்ணல, இதில் வந்து ஒரு நல்ல இட்ஸ் பக்கா ஒரு டெவில் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு டெவில் சொல்லும் போது we have to expression that action should be a பக்கா, but for me it's a less. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் அவர் கொஞ்சம் முகம் சுளிக்காமல் அவ்வளோ அன்பா, அவ்வளோ பாசமாக இப்படி பண்ணணுமா அப்படின்னு ரொம்ப அவ்வளோ கேர் பண்ணி எங்களுக்கு வந்து லைக் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த மூவி நான் இப்போது சொன்னது எல்லாமே ஒரு பிட் தான், ஒரு கம்மியாக தான் சொல்லியிருக்கு. நீங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மூவி பார்க்கும்போது யூ நோ தட் வெரி வெல், லைக் அந்த அளவுக்கு இந்த மூவியில் இருக்குது, ஒரு நல்ல மூவி. ஸோ இதோட வெற்றி தோல்வி உங்கள் கையில் தான் இருக்குது. ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இம். தேங்க்யூ. ஐ லவ் ஆல் ஆஃப் தம். பாய். இதுக்கு முன்னாடி தித்திக்கமிழமைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருந்தேன். இது 2வது படம், என்னோட படம். இந்த ஒரு படத்துக்கும் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது படம் என்ற கதாநாயகன், கதாநாயகின்றது ஒரு இசை சாங். இதில் இன்னைக்கு கதாநாயகியை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. இன்னும் படமும் விரைவில் கதாநாயகனும் அறிமுகம் ஆவார்னு விரைவில் எதிர்பார்க்குறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே பப்ளிக்ஸ் எல்லாருமே நல்ல ஹோப் பண்ணி எங்களெல்லாம் நல்ல ஊக்குவிக்கணும்னு தாழ்மையிடம் கேட்டுக்கிறேன். ரொம்ப அன்பு பத்திரிகையாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் மாலை வணக்கம். அதாவது சினிமாவில் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பொதுவான கருத்து, ஒரு தொழிலில் தொழிலாளி இல்லாமல் அந்த தொழில் கிடையாது, அதே மாதிரி முதலாளி இல்லாமல் அந்த தொழில் கிடையாது. இது ஆண்டவர்னால ஒரு நல்ல ஒரு இலக்கை எட்டி நல்ல சுகமாக முடியும். ஏகப்பட்ட எதிர்பார்ப்புலாம் சொன்னாங்க தம்பி ஜாக்வார் தங்கம் அவர்கள். இறைவன் அருளால் இதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இந்த தொழில் நல்ல சுகமாக நடக்குன்னு எல்லா இறைவனை வேண்டி நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த சாங்குகளை பற்றி சொல்லணும். அதில் கீதையோட பொன்மொழிகளில் சார் ஒரு பாட்டு இசையமைச்சிருக்காங்க. அருமையில் அருமை, மிக அருமை அந்த பாட்டு. கண்ணம்மா படத்துலேயும் சொன்னேன், அதே மாதிரி இந்த படத்துலேயும் அதை நெஞ்ச வரவிட மாதிரி இருக்குது அந்த சாங்கெல்லாம். அந்த சாங் கடைசி சாங்கு அவர் டைரெக்ஷனாக அந்த பாட்டுகள்லே தெரியுது. எப்போவுமே சினிமாவில் ஒன்று ஆர்டிஸ்ட் மூமெண்ட் இருக்கணும், இல்லைனா கேமரா மூமெண்ட் இருக்கணும். அப்போ தான் படம் தொய்வு இல்லாமல் இருக்கும். நான் இதை இப்போ இந்த 4 பாட்டுகளில் பார்த்ததுலேருந்து தெரியுது, இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுன்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டி வணக்கம். வடிவுக்கரசி அவர்கள் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு படம் நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. வந்து என்னை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு வேலை கொடுத்து, நான் புது ஆளுங்க, நான் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க அதெல்லாம் இல்லை, நான் அவங்கள போட்டு எடுக்கிறேன், படம் நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்க, அதுக்கு கால்சிட்டு கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி கொடுத்து பார்த்தா ஏன்னா மிகப்பெரிய லெவலுக்கு எனக்கு இப்போ இந்த பாபா இருக்கிறவங்க என்னை கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்க குடும்பங்களும் அவங்களும் அனைவரும் மிக நல்ல முறையாக இந்த படத்தோட மிக வெற்றிகரமாக ஓடி இந்த படம் அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீக்கி ஒரு பெரிய ஒரு நல்ல மன நிம்மதியோடு இருக்கிறதா என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாரோட சேர்ந்து பாபா விக்ரம் சார் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தோட கூறாக அவங்களுடைய இந்த படத்தை எடுத்து வெற்றிகரமாக தர்றதுக்கு மக்களுக்கு ஆசைப்பட்டு செய்திருக்கிறாங்க. அவங்க இந்த படம் மிக வெற்றிகரமாக ஓடி அவங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி அவங்க நிம்மதியாக இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே ஐயாவுக்கு கோடி நன்றி. என்னையும் இந்த படத்தில் அறிவுப்படுத்தினதுக்கு அவங்கள நான் காலம் முழுதும் மறக்க மாட்டேன், அதுவும் என்னுடைய நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்ன ஐயா கூட வந்து உட்கார வச்சு இந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு பெரிய லெவலில் என்னை வந்து உட்கார வச்சு பார்ப்பாங்கன்னு நான் கனடவில் கூட நான் நினச்சி பார்க்கல. ஒரு திகிலான படம், ரொம்ப நல்லாயிருக்கும், பொறுமையுடன் பார்க்கணும். ஐயா உண்டு, அனைத்து பெருமையும் பாபா விக்ரம் சார் அவர்களே சேரும். இது என்னுடைய நன்றி. ஒரு ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களே தலைமை தாங்கும்படி கேட்டுக்கிறேன். இப்போ எங்கிட்ட சொன்னாங்க நான் அடா கமிட்டி தலைவர்னு.
எங்களுக்கு அவர் தான் தலைவர். நீ அடுத்த தலைவரும் அவர் தான். அதனால் நாங்கள் ஒரு முடிவோடு இருக்கோம், அவர் எப்பவும் தலைவராக வச்சுக்குவோம். ஏன்னா எல்லாரையும் அணைச்சி போகிற தலைவர் அவர், எல்லாருக்கிட்டையும் பிரியமாக இருப்பார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிரிச்ச ஸ்மைலிங் ஃபேஸு, எப்போவுமே சிரிச்ச முகம், யார்கிட்டையும் கடந்து பேசி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அன்பாக பழகுவாங்க. இப்போ இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் நடந்துக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னா அவங்க ஒருத்தரால் தான் முடியும். அதுக்காக நாங்கள் அவங்களை உட்கார வச்சுருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. எல்லாரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய முடிவாக இருக்கும். அது யாருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம், ஒரு மன உறுத்தல் இல்லாத ஒரு நல்ல முடிவு அவங்க எடுப்பாங்கிறதுல எங்களுக்கு தீவிரமான நம்பிக்கை இருக்குது. எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அட்கா கமிட்டி தலைவரும் வருங்காலத்தில் எங்களின் நிரந்தர தலைவருமான அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பண்புமிக்கவர், பாசமிக்கவர் பாபா விக்ரம் அவர்களுக்கும் மற்றும் பாபிலோன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ஆதி அவர்களுக்கும், வந்திருக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும், தொலைக்காட்சி அன்பர்களுக்கும், அன்பு சகோதரர் சுந்தரராஜ் அவர்களுக்கும், படத்தில் நடித்த ஹீரோ அவர்களுக்கும், ஹீரோயின் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கண்ணம்மாங்கிற படம் பண்ணேன். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தேவர் படத்தில் பண்ணுறவங்க வந்து அடுப்பில் வந்து பானையை வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு வந்தால் காசு கிடைக்கும்னே. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் இவர். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி ஸ்பாட்டில் காசு கொடுத்துருவார். நாளைக்கு நாளன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, அன்னைக்கே அப்போவே. அந்த மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்தால் தான் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 படம் பண்ணேன். கண்ணம்மாங்கிற ஒரு படம் பண்ணேன், அது மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அதன் பிறகு இந்த படம் பண்ணியிருக்காரு, பொம்மை நாய்கள். அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரில்லர் படம், மிக பெருசாக இருக்கும். ஏன்னா நிறையா செலவு பண்ண கருணாஸ் வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாங் எடுத்தார். அப்புறம் இவரே மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில். முக்கியமானது அவரே மியூசிக் டைரக்டர், எடிட்டிங்கு, சகலகலா ஒரு வல்லவர் அவர் இந்த படம் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு படம் வந்து ஒரு பாட்டு நம்ம டெல்லி கணேஷ் சார் பாடும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது இந்த இடத்துல கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு வழியே, நாங்கள் அங்கே பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது மிகப்பெரிய ரொம்ப நல்ல சவுண்டாக இருக்கும். இந்த படம் இப்போ வந்து இந்த கேசரி பிரம்மாண்டம் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த படமும் கூடிய சீக்கிரம் விரைவில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் அடையும் என்பதை கூறிக்கொண்டு, வாய்ப்பு தந்தவங்கள் அனைவருக்கும் நன்றி கலங்க இந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு உட்காருகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரையுலகில் தற்போது ஏற்பட்டிருக்கும் அசாதாரண சூழ்நிலையை மிக லாபகமாக கையாண்டு கொண்டிருக்கும் எங்கள் தயாரிப்பாளர்களின் தலைவர் திரு ஆசிரியர் இப்ராஹிம் ராவுத்தர் ஐயா அவர்களுக்கும், இந்த மீடியா நண்பர்களுக்கும், மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். பாபா விக்ரம் சார் கலைஞர் கதைவசனம், ரொம்ப நாளாக அவர் கதைவசனம் எழுதாமல் இருந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை மீண்டும் எழுத தூண்டி சுமார் 14 ஆண்டுகள் மீண்டும் எழுத வைத்து கலைஞரின் கண்ணம்மா என்ற பரபரப்பான படத்தை தயாரித்து இயக்கியவர் திரு பாபா விக்ரம் சார் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தை இன்றைக்கி சினிமா எடுக்கிறதே ரொம்ப போராட்டமான ஒரு காலகட்டம். அதில் மிக துணிச்சலாக இந்த படத்தை பொம்மை நாய்கள்ன்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட கதை எனக்கு தெரியும். இது ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக் த்ரில்லர் சப்ஜெக்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். சயின்டிஃபிக்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் இது வரைக்கும் ஸ்டன் மாஸ்டரா தயாரிப்பாளர் இயக்குனர் இருந்த ஜாகுவார் தங்கம் அவர்கள் என்னுடைய சொந்தக்காரர். அவர் வந்து ஃபஸ்ட் டைமாக த்ரோட் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் அறிமுகமாகிற புதுமுக நாயகர் நாயகி எல்லாரும் பெரிய வெற்றி பெற்று திரையுலகில் ஒரு ரவுண்டு வரணும்னு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி பாபிலோனா அவர்கள் அவங்களோட குத்தாட்டத்தை பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் அந்த படத்தில் செமத்தியாக ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இனி தொடர்ந்து அவங்கள ஸ்க்ரீனில் அடிக்கடி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்று இசையமைப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்கும் திரு பாபா விக்ரம் சார் அவர்கள் தயாரிப்பாளர், இயக்குனரும் இசையமைப்பாளரும் வெற்றி பெற உங்கள் சார்பிலும் உங்களோடு இருந்து நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.